ஜாயினிங் போனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இந்த வெயிட்டிங் பே இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ப்ரோ இந்த ஆப்ல இன்சென்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ இந்த ஆப்ல வந்துட்டு எந்த டைம்லாம் ஆன் பண்ணலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் இந்த ஆப்ல வந்து பைக் டாக்ஸியும் இருக்கு, ஊபர் பைக் டாக்ஸி. இந்த கேஷ் ஆன் டெலிவரி தான் வருதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. சென்னை ஃபுல்லாவே ஜோன் தான். இப்போ இந்த ஆப் எந்தெந்த ஊர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கு, ஈரோடில் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருக்கும்போது அப்படின்னா, ஸோ இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஷேடோ எஃபெக்ட்ஸ் டெலிவரி அந்த டெலிவரி தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஷேடோ எஃபெக்ட்ஸை பற்றி A to Z அப்படின்னு சொல்லி வீடியோ போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ், அது எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஷேடோ எஃபெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, ஸோ ஆல்டி சக்ஸையா மாங்காடு. ஸோ அங்கே தான் போய் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நவம்பர் மாதம் 2025 இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை மாற்றவும் செய்யலாம். ஏன்னா எல்லா டெலிவரியிலுமே அடிக்கடிக்கு சில டைம் இன்சென்டிவ் மாற்றுவாங்க, சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நான் போன வருஷம் ஓட்டும் போதெல்லாம் இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் ஆப்பில் வந்து MGன்னு இருந்துச்சு. 38 ஆர்டர் பார்த்துட்டா 2800 அப்படின்னு சொல்லி போன வருஷம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. இங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஷேடோ எஃபெக்ட்ஸை பற்றி. நிறைய பேர் நம்ம கேட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மைக் வந்து ரொம்ப எவ்வளோவா கேட்டுச்சா அப்படி தான் கேட்டிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதனால் அப்படின்னா நம்ம மலையில முன்னாடிலாம் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அது அப்படி கேட்டுச்சு. ஸோ போக போக மைக் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. மைக்குக்கும் நமக்கு சுத்தமாக தெட்டியாக மாட்டேங்குது. ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. 199 ரூபா கைஸ். அது வந்து முன்னாடி ஷேடோ எஃபெக்ட்ஸ் எப்படி வச்சுருந்தாங்கன்னா 50 ஆர்டர் பார்த்தாங்கன்னா அது 7 நாளுக்குள்ளே 50 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த காசு திருப்பி போட்டுற மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த காசு வந்து ரிட்டர்ன் போட மாட்டாங்க. அதனால் வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து ஷேடோ எஃபெக்ட்ஸில் நவம்பர் மாதம் 2025 இந்த டைமில் வந்துட்டு ஸோ 199 ரூபா கைஸ். ப்ரோ இந்த ஆப்பில் ஜாயினிங் போனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இந்த ஆப்பில் ஜாயினிங் போனஸ் இருக்குது கைஸ். இப்போ வந்து நவம்பர் 22 கொஞ்சம் மாற்றிருக்காங்க. போன வாரம் வந்து 4000 ரூபா இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 22 3000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜாயினிங் போனஸ். ஜாயினிங் போனஸ் வந்து ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்துடாது. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ண அணிலேருந்து கரெக்டாக 7 நாளுக்குள்ளே 100 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 3000 ரூபா ஜாயினிங் போனஸ்னு சொல்லி இப்போ கரெக்டாக வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 7 நாளுக்குள்ளே 180 ஆர்டர் பார்த்துட்டா 4000 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாயினிங் போனஸ் இருக்குது. இப்போ இந்த ஆப் எந்தெந்த ஊர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, நாகர்கோவிலில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, திருவாந்திரமில் இருக்குது. ஸோ இந்த ஊர்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆப் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் பேலாம் எவ்வளோ, அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கலாம். இந்த ஆப் வந்து காலைல 4:30 மணிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். 4:30 மணிலேருந்தே நம்ம நாள் தொடங்க ஆரம்பிச்சது. 4:30 மணிலேருந்தே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதாவது 4:30 மணிலேருந்து நைட்டு 7 PM வரைக்கும் 25 ரூபா பேஸ் பே வச்சுருக்காங்க. அப்புறம் 7 PMலேருந்து வெடிகால 3 PM வரைக்கும் 30 ரூபா பேஸ் பே வச்சுருக்காங்க கைஸ். அப்புறம் ஃபஸ்ட் மைல் லாஸ்ட் மைலுக்கு எவ்வளோ ப்ரோ தராங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி இருக்கும். சில பேர் வந்து ஃபஸ்ட் மைல்னா என்ன, லாஸ்ட் மைல்னா என்ன கூட தெரியாமல் சில பேர் இருக்கலாம். ஃபஸ்ட் மைல்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வருமா, ஸோ அந்த ஆர்டர் வந்து நம்ம எங்கேருந்து வருதோ அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மைல். அந்த 4 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் மைல் அப்படின்றது நம்ம எங்கே பிக்கப் பண்ணமோ அங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் இல்லையா, கிலோமீட்டர் போகலையா, அதுதான் லாஸ்ட் மைல். இந்த ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட் மைல் வந்துட்டு 3 கிலோமீட்டருக்கு மேலே போகிற கிலோமீட்டர்ஸ்க்குலாம் வந்து 4 ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து 10 ரூபாய்க்கு தான் தருவாங்கன்றாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. ட்ராப்புக்கு வந்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ண போவோம் இல்லையா, அது வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே போகிற ஒரு கிலோமீட்டருமே வந்து 10 ரூபா தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகிறோன்னா 90 ரூபா தருவாங்க கைஸ். ப்ரோ இந்த ஆப்பில் இன்சென்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இன்சென்டிவ் இருக்குது கைஸ். இப்போ கரண்ட்டாக என்ன இன்சென்டிவ் வச்சுருக்காங்கன்னா, அது வந்து இன்சென்டிவ் மாறிட்டே இருக்கும். பட் இப்போ கரண்ட்டாக நவம்பர் மாதம் 2025 என்ன இன்சென்டிவ் வச்சுருக்காங்கன்னா, ஸோ 25 ஆர்டருக்கு மேலே 31 ஆர்டருக்குள்ளே, ஸோ இதுக்குள்ளே எந்த ஆர்டர் பார்த்தாலுமே வந்துட்டு ஸோ நம்ம பார்த்த எல்லா ஆர்டருக்குமே வந்து 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், 5 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 32 ஆர்டருக்கு மேலே பார்க்குற ஒரு ஆர்டருக்குமே வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுன்னு சொல்கிறாங்க கைஸ். இப்போ உதாரணம் நம்ம 32 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 32 ஆர்டர் இன்ட்டு 10 ரூபா போட்டு பாருங்கள், 320 ரூபா. இந்த 320 ரூபா வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகும் கைஸ். ஸோ இந்த இன்சென்டிவ் வந்து ஃபுல் டைமாக ஓட்டுறவங்களுக்கு முடிக்க முடியும். ஆனால் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரமாக ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். 32 ஆர்டர் பார்க்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தெரியுமா ஆகும், 15 ஹவர், 14லேருந்து 15 ஹவர் கிட்ட ஆகும் கைஸ். ப்ரோ இந்த ஆப்பில் வந்து எந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் நம்மளுக்கு வரும்
அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ ஸ்விக்கி ஆர்டர்ஸ் வருது கைஸ், ஜொமேட்டோ ஆர்டர் இந்த ஆப்பில் வரல. ஸோ அப்போலோ ஃபார்மசி ஆர்டர், இந்த மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் சில வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு KFC ஆர்டர், அப்புறம் பார்சல் ஆர்டர்லாம் இல்லை இருக்கான்னு கேட்பீங்க. பார்சல் ஆர்டர்லாம் இல்லை கிடையாது கைஸ். அப்புறம் ப்ரோ இந்த ஆப்பில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் வருதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. கேஷ் ஆன் டெலிவரி வருது கைஸ். ஸோ 450 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லிமிட் வைக்கல, இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ நம்ம கையில் வாங்குறோமோ அது வந்து நம்ம வீக்லி ஏர்ன் பண்ணுற காசில் வந்து பிடிச்சிட்டு மிச்சத்தை போடுவாங்க. ஸோ அப்புறம் இந்த ஆப்பில் வந்து சேலரிலாம் எப்படி ப்ரோ போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி வந்து வெனஸ்டே போடுவாங்க கைஸ். இன்கேஸ் வெனஸ்டேனால என்ன பண்டிகை நாளாக இருந்துச்சுன்னா ஸோ அன்றைக்கி இல்லாமல் அடுத்த நாள் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அப்புறம் இந்த ஆப்பில் வந்து டெய்லி காசு நம்ம சம்பாதிக்க காசுலாம் வித்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அப்படி பண்ணுற ஆப்ஷன் கூட இந்த ஆப்பில் இருக்குது கைஸ். நான் அது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததில்லை. பட் அந்த மாதிரி எடுத்தவங்க கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சார்ஜ் மாதிரி போனாங்களாம். நம்ம டெய்லி வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு 15 ரூபா கிட்ட சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாரத்தில் வந்து 5 நாள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாது, புதன்கிழமை வந்து அவங்களே சேலரி பண்ணலாம், அது நீங்கள் பண்ண முடியாது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ. அப்புறம் இந்த ஆப்பில் வந்து ஆர்டர் கேன்சல்லாம் அப்படி ப்ரோ. இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் மேலே கேன்சல் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்சென்டிவ் கிடையாது ப்ரோ. இந்த ஆப்பில் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கைஸ். இப்போ கரெக்டாக வந்து நவம்பர் மாதம் 2025 வந்து எத்தனை ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆர்டர் வேணால் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன இல்லையா இன்சென்டிவ், ஸோ அதுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இந்த ஆப்பில் வந்து வெயிட்டிங் பே இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து வெயிட்டிங் பேலாம் எதுவுமே வைக்கல கைஸ். ஆனால் வெயிட்டிங் பே வச்சாலும் உண்மையாக நல்லாயிருக்கும். நான் ஏன் இது சொல்கிறேன்னா, சில ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வெயிட்டிங் பே ஃபியூச்சரில் வந்து ஷேடோ ஃபெஸ்ட்டை கொண்டு வந்தோம்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ. இந்த ஆப்பில் ஜோன்லாம் எப்படி ப்ரோ, நம்ம வீட்டு பக்கத்தில் நியர்பை சின்ன ஜோன்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஆப்பில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் சென்னையில் எங்கள் வீட்டு பக்கம்லாம் போரூர் ஜோன் இருக்குது, ஐயப்பந்தாங்கல் ஜோன் இருக்குது, பாய்கடை ஜோன் இருக்குன்னு சொல்லி சென்னையிலே குட்டி ஜோன் அங்கங்கே பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஜோன் கைஸ். ஃப்ரீ ஜோன்னா ஒரு பெரிய ஜோன், அதாவது சென்னை ஃபுல்லாகவே ஜோன் தான். சென்னையில் ஃபுல்லாக எங்கே வேணால் ஆர்டர் வருன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்துட்டு இந்த கோ டு ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரோ ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ உதாரணம் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம், சென்னையில் எந்த மூலம் வேணால் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு அங்கேருந்து வரணும்னு ஆசைப்படும் அப்படின்னா அந்த கோ டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வீட்டு எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் நம்ம பின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கம் போகிற மாதிரியே ஆர்டர் வரும். அது உண்மையாக ப்ரோ அந்த மாதிரி ஆர்டர் வருதா அப்படின்னு கேட்டால் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். நான் அன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் பண்ணி பார்த்தேன், அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு கைஸ். ரெகுலராக ஓட்டுறவங்க யாருன்னா, ஸோ உங்களுக்கு ரெகுலராக ஒர்க் ஆகுதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் இந்த ஆப்பில் வந்து சூஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ப்ரோ சூஸ் ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 4-5 ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் எது பெரிய ஆர்டரோ, உங்களுக்கு எந்த ஆர்டர் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர ஆரம்பிச்சிடும். அதை போய் நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணலாம். இந்த லாகின் ஹவர்ஸ்லாம் சில ஆப்பில் வந்து கம்பல்சரி இந்த டைமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமே ப்ரோ. இந்த ஆப்பில் அதெல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கிடையாது. இந்த ஆப்பில் அந்த மாதிரி கம்பல்சரி டைமிங்லாம் எதுவுமே கிடையாது கைஸ் இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு எந்த டைம்லாம் ஆன் பண்ணலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண கூட அவசியம் இல்லை. ஸோ எப்போனா ஆன் பண்ணிக்கலாம், எப்போனா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து பேட்ச் ஆர்டர்லாம் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ இந்த ஆப்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது கைஸ். ஆனால் நான் ஒரு கொஞ்ச நாள் ஓட்டினேன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. ஆனால் இந்த ஆப்பில் வந்து ரெகுலராக ஓட்டுறவங்கிட்ட நான் விசாரிச்சதில்லை. ஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்விக்கி ஆர்டர்ஸ் வரும், அப்புறம் வந்து இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்ஸ் வருமா, ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், அப்புறம் அப்போலோ ஃபார்மசி, KFC ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் தான் கைஸ் வரும் கைஸ். அப்புறம் இந்த ஆப்பில் வந்து பைக் டாக்ஸியும் இருக்குது, ஊபர் பைக் டாக்ஸி. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஷேடோ ஃபேக்ஸ் வந்து இந்த ஃபுட் இந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து பைக் டாக்ஸி தான் கொண்டு வந்திருக்காங்க, ஊபர் பைக் டாக்ஸி தான். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இந்த செல்ஃபி இதெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா ஃபுட் ஆர்டர் ஓட்டிக்கலாம், அப்படி வேணாம் அப்படின்னா நம்ம பைக் டாக்ஸி ஓட்டிக்கலாம். அப்புறம் நான் ஷேடோ ஃபேக்ஸை ஓட்டினவங்க சில பேர் விசாரிச்சில் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஸோ என்கேஸ் மார்னிங் டைமில் இந்த டைம்லாம் ஆர்டர் வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அந்த ஊபர் பைக் டாக்ஸி வந்து ஆன் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா வந்து ஊபர் பைக் டாக்ஸிலாம் வந்து எல்லா டைம்லையும் ஆர்டர் ஒரு மாற்றம் தெரியாது, அதுக்குன்னு ஒரு பீக் டைம் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணம் மார்னிங் டைமில் எல்லாருமே வந்து பைக்கில் வந்து வேலைக்கு போவாங்க, பைக் டாக்ஸி புக் பண்ணி. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வந்து ஆர்டர் நல்லாவே வந்துட்டுருக்கோம். அதனால் வந்து மார்னிங்கில் ஆர்டர் வரல அப்படின்னா சில பேர் வந்து ஊபர் ஓட்டுறாங்கன்றது தெரிஞ்சுக்காங்க. ஆனால் அந்த ஊபர் வந்து சென்னையில் ரொம்ப மெயின் ஜோனில் தான் நல்லா ஆர்டர் வரும். நிறைய ஊருக்கு பெருசாக ஒரு மாற்றம் தெரியல, குறிப்பாக சென்னையில் கொஞ்சம் நல்லா ஆர்டர் வரும் கைஸ். நிறைய பேர் வேலைக்கெலாம் போவாங்க சென்னையில். இந்த ஆப்பில் வந்து யூனிஃபார்ம்லாம் கம்பல்சரியான்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. இந்த ஆப்பில் வந்து யூனிஃபார்ம்லாம் கம்பல்சரி கிடையாது கைஸ். ஒரு 5 ஹவர் ஷேடோ ஃபேக்ஸ் ஓட்டினா எவ்வளோ பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து நேற்று போன விளாக் போடும்போது வந்து 5 ஹவர் தான் ஓட்டிருப்போம். 5 ஹவர் வந்து 604 ரூபாய்கிட்ட சம்பாரிச்சேன் கைஸ். அதில் 1 லிட்டர் பெட்ரோல் போயிடுச்சா கூட ஸோ ஒரு 500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடையாது. ஸோ ஒரு 5 ஹவர் ஓட்டணும் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடையாது. ஆர்டருக்கு வெயிட் பண்ணோண்டு அந்த விஷயம்லாம் இல்லை. ஸோ ஆர்டர் வந்து மேக்ஸிமம் அடிச்சுட்டே தான் இருந்துச்சு கைஸ். ஒரு 1 ஹவர் ஓட்டினா ஒரு 100 ரூபாய் கிட்ட வந்து இந்த ஆப்லேயே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வச்சுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பயங்கர கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லா டவுட்டுமே வந்து சால்வ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ
ஸோ இன்னமும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஏன்னா அடுத்த 3 நாள் நான் மறுபடியும் வந்து ஷேடோ எஃபெக்ட்ஸ் தான் ஓட்ட போகிறேன். ஒரு நாள் ஒரு டைமிங் ஓட்டி போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். காலைல 6 மணிலேருந்து நைட்டு 6 மணிக்கும் நான் ஸ்டாப்பு, அப்புறம் காலைல 7 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்கும், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 3-4 டைமிங் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஓட்ட போகிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் ஷேடோ எஃபெக்ட்ஸ் பற்றி அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அந்த வீடியோ போடுவேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சேனலுக்கு யாருன்னா புதுசாக யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பயங்கர உத்வேகமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இதோட முடிச்சுக்கிட்டுமா? பை.